ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேல்ட் சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேல்ட் சேனலில் நம்ம திண்டுக்கல் மாநகராட்சிக்குள்ளே ஒரு லோ பட்ஜெட்டில் அமைஞ்ச ஒரு தரமான வீட்டை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த வீடு எக்ஸாக்டாக எங்கே அமைஞ்சிருக்கு, இந்த வீட்டோட ப்ரைஸ் என்ன, இந்த வீட்டை எப்படி பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலிமா நாங்கள் அடுத்தடுத்து லோ பட்ஜெட்டில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் GTN காலேஜுக்கு பக்கத்தில் தாங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பழைய கரூர் ரோடு போகுது பார்த்தீங்களா, அந்த ரோட்டுக்கு வெறும் ஒரு 50 to 100 மீட்டர் கூட இருக்காது. அந்த டிஸ்டன்ஸில் அமைஞ்ச ஒரு தரமான லோ பட்ஜெட் வீடுங்க. இந்த வீடியோவோட எண்டிங்கில் அந்த ஹைவேஸ் ரோடை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ளே போய் வீட்டை பற்றின ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க்கு தான். இந்த ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க்குக்காக ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் டிசைனிங் ஒர்க்கும் மல்டி கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க்கும் கொடுத்து சூப்பராகவே ரெடி பண்ணியிருக்காங்க. 1100 சதுரடி லேண்ட் ஏரியாவில் 1000 சதுரடி பில்டப் ஏரியாவாக நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கட்டியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 8000 லிட்டர் கெப்பாசிட்டியில் நமக்கு செப்டிக் டேங்க் கிடச்சிது. அது மட்டும் இல்லாமல் வீட்டோட ஒட்டுமொத்த வேஸ்டேஜ் வாட்டரும் வெளியில் போகிறதுக்கு தகுந்த மினிக்க பிளான் பண்ணி நமக்கு கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடு கார்னர் ஃப்ளாட்டுங்க. கிழக்கும் வடக்கும் பார்த்த கார்னர் ஃப்ளாட்டு. இந்த வீடு முழுக்க வாஸ்து முறைப்படி வடக்கு பார்த்து பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. வடக்கு பார்த்து இருக்க டைரெக்ஷனில் 30 அடி ரோடு ஃபேஸிங்கும், கிழக்கு பார்த்து இருக்கக்கூடிய ரோடு ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா நமக்கு 23 அடி ரோடு ஃபேஸிங்கும் தாராளமாக நமக்கு கிடைக்கிது. இதுதான் இந்த வீட்டோட ஹைலைட் ஸ்பெஷாலிட்டி. இதுக்கு பின்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹைவேஸ்லேருந்து டைரெக்டாக உள்ளே வர்றதுக்கான தார் ரோடு பேஸ் வந்து அமைஞ்சிருக்கு பக்கத்துலேயே. ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா 2 மெட்டல் கேட் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. பைக் பார்க்கிங்க்கும் நம்ம டைரெக்டாக வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு தகுந்த மெனிக்கும் ப்ரொவேஷனோட கேட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி பெயிண்டிங் கலர் காம்பினேஷனும் கொடுத்து டிசைனிங் காம்பினேஷனும் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் அடுத்ததாக பார்த்துக்கிட்டு இருக்குது இந்த வீட்டோட கார் பார்க்கிங் ஏரியா. இந்த கார் பார்க்கிங் ஏரியாவோட சைஸ் வந்து 16x10 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடச்சிருது. அதே போல் இந்த கார் பார்க்கிங் ஏரியாவில் போர்வெல்லும் வாட்டர் டேங்க்கும் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த கார் பார்க்கிங் ஏரியாவோட லெஃப்ட் சைடு கார்னர்லேயே EB ப்ரொவிஷன் கிடச்சிருது. போர்வெல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 550 அடியும், வாட்டர் டேங்க் வந்து நமக்கு 6000 லிட்டர் கெப்பாசிட்டிலையும் கொடுத்துருக்காங்க. மாடிக்கு போகிறதுக்கான அவுட்டர் டேர்கஸ்ட்டுக்கு பக்கத்துலேயே நமக்கு அவுட்டர் டாய்லெட் வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த அவுட்டர் டாய்லெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வெஸ்டர்ன் டைப் மெத்தடில் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கம்ப்ரஸர் மோட்ரு உள்ளே வச்சுக்கிறதுக்கு தகுந்த மினிக்க ப்ரொவேஷனோட பிளான் பண்ணியிருக்காங்க. வீட்டோட ஒட்டுமொத்த சர்க்கியூட் போர்டும் நமக்கு போர்ட்டிகோவோட ரைட் சைடு கார்னரில் கிடச்சிருக்கும். அதே போல் ஃப்ளோரிங்கில் இருந்து ரூஃப் வரைக்கும் டைல்ஸை ஒட்டி சூப்பராகவே லேக்கிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப நீட்டாக அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டோட ஃப்ரண்ட்டில் ராஜநிலைக்கு முன்னாடியே வந்து சேஃப்டி பர்பஸுக்கு மெட்டல் கேட் வந்து கொடுத்துருக்காங்க. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி வீட்டோட ஒட்டுமொத்த சர்க்கியூட் போர்டும் கொடுத்துருக்காங்க. குந்தன் வயர் தான் நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் வீட்டோட ஸ்டெப்ஸு பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக கிரானைட்டில் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. லாபம் நஷ்டம் லாபம் அந்த கணக்கில் வந்து நமக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. வாஸ்து முறைப்படி தான் பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட மெயின் டோர் ராஜநிலை வந்து 5x7ங்கிற சைஸில் கம்ப்ளீட்டாக வந்து பர்மா தேக்கிலேயே வந்து சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோரை இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி என்ட்ரி ஆனோம்னா வீட்டோட லிவிங் ஹால். வீட்டோட லிவிங் ஹாலோட சைஸ் வந்து 16x16 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே சூப்பரான கலர் காம்பினேஷனில் பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த லிவிங் ஹால் ஏரியாலே நமக்கு பூஜை ரூமும் செப்பரேட்டாக கிடச்சிருது. இந்த வீட்டோட அடிஷ்னல் ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடு வாங்குறவங்களுக்கு வந்து ஃபேன் ஃபிட்டிங்கு லைட் ஃபிட்டிங்குன்னு எந்த செலவுமே கிடையாது. A to Z வந்து அவங்களே வந்து போட்டு கொடுத்துருவாங்க. அதே போல் இந்த லிவிங் ஹாலில் சன்லைட் உள்ளே வர்றதுக்கு தகுந்த மினிக்க ஸ்பேசியஸான விண்டோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, நம்ம ஈவினிங் வந்து வீடியோ எடுக்கிறோம். இப்போ என்ன வெளிச்சம் இருக்கோ இதை விட பகல் டைமில் வந்து அந்த வெளிச்சம் அப்படியே வீட்டுக்குள்ளே இருக்கும். அந்த அளவுக்கு வந்து சன்லைட்டு உள்ளே வர்றதுக்கு தகுந்த மினிக்க கிழக்கு சைடு வந்து ஜன்னல் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த வீட்டோட பூஜை ரூம் தான். பூஜை ரூமோட சைஸ் வந்து 4x3 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் வெளியில் கபோர்டு ஒர்க்கும் நமக்கு போட்டு கொடுத்துருவாங்க. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்க போகிறது இந்த வீட்டோட கிச்சன் ஏரியா. கிச்சன் ஏரியாவோட என்ட்ரன்ஸ்லேயே வந்து நமக்கு ஒரு ஆர்ச் டிசைனில் கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சன் ஏரியாவோட சைஸு வந்து 10x
10 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடச்சிருது. கிச்சன் டேபிள் டாப் கம்ப்ளீட்டாக கிரானைட்டில் டிசைன் பண்ணி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தேவையான அளவுக்கு செல்ஃப்ஸ் கொடுத்து கேபினட் ஃபெசிலிட்டியோடு நமக்கு அமைச்சிருக்காங்க. நீங்கள் இதுக்கு கபோர்டு ஒர்க் மட்டும் போட்டுட்டீங்க அப்படின்னா மாடலர் கிச்சன் அரேஞ்ச்மெண்ட்டோடு ரெடி பண்ணும்போது சூப்பராக ஆயிருங்க. அதே போல் இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைல்ஸ் கலர் காம்பினேஷனும் ஒரு லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் சூப்பராகவே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆரோ வாட்டர் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கான ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், எக்ஸாக்டாக ஃபேன் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே கஸ்டமருக்கு எது தேவையோ அதை கரெக்டாக யோசித்து பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் 2 பெட்ரூமே நமக்கு லிவிங் ஹால்லேருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான் நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம் தான். இந்த ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமோட என்ட்ரன்ஸ் டோருமே நமக்கு ரெடிமேட் டோராக போட்டு கொடுத்துருக்காங்க. மெயின் டோரை தவிர மற்ற விண்டோஸ் எல்லாமே நமக்கு குமுளில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம். 17க்கு 11 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடச்சிருது. அது மட்டும் இல்லாமல் தேவையான அளவுக்கு சன்லைட்டு உள்ளே வர்றதுக்கு தகுந்த மெனிக்க ஃபெசிலிட்டியோட நமக்கு கேபினட் ஃபெசிலிட்டியும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே போல் ஏசி ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பெயிண்டிங் கலர் காம்பினேஷனும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டு, சூப்பராகவே ரெடி பண்ணி பக்காவாக கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்க போகிறது இந்த ஃபஸ்ட்டு பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் தான். இந்த அட்டாச்சு பாத்ரூமோட சைஸ் 7க்கு 5 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடச்சிருது. இது வெஸ்டர்ன் க்ளோசெட்டு, ஷவரு, ஹெல்த் ஃபார்செட்டு, ஹீட்டர் பாயிண்ட்டுன்னு டாய்லெட்டுக்கு தேவையான ஸ்டாண்டர்ட் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைல்ஸ் கலர் காம்பினேஷனுமே ஒரு லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் டைல்ஸை யூஸ் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணி பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 16 பில்லர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 16 பில்லருமே கட் போஸ்ட் கிடையாது, எல்லாமே ஃபுல் போஸ்ட்டு. ஃப்யூச்சரில் நீங்கள் மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கூட நீங்கள் அப்படியே டைரெக்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் தான். இந்த செகண்ட் பெட்ரூமோட சைஸ் 10க்கு 8 அப்படிங்கிற சைஸில் நமக்கு கிடச்சிருக்கு. அதே போல் இதில் ஏசி ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. யூபிஎஸ் வைக்கிறதுக்கான ஃபெசிலிட்டியோட நமக்கு லாஃப்ட்டுக்கு மேலேயே கொடுத்துருக்காங்க. இந்த செகண்ட் பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூமுக்கு மேலேயே ஸ்டோரேஜுக்கு தகுந்த மேனிக்க நல்லா ஸ்பேசியஸான இடம் நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம தேவையான திங்ஸை வச்சுக்கிறதுக்கு தகுந்த மேனிக்க ஃபெசிலிட்டியோடு அமைஞ்சிருக்கு. இந்த செகண்ட் பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூமோட சைஸ் 10க்கு 4 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடச்சிருதுங்க. அதே போல் இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைல்ஸ் கலர் காம்பினேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் டைல்ஸை யூஸ் பண்ணி சூப்பராகவே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு பாத்ரூமுக்கு தேவையான ஷவரு, ஹீட்டர் பாயிண்ட்டுன்னு அடிப்படை ஃபெசிலிட்டி எல்லாமே நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைல்ஸ் கலர் காம்பினேஷனாக இருக்கட்டும், இல்லை பெயிண்டிங் ஒர்க்காக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராகவே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. சொந்த வீட்டுக்கு பண்ணால் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி இடத்த வேஸ்ட்டு பண்ணாமல் பக்காவாக பிளான் பண்ணி கரெக்டாக நமக்கு கட்டியிருக்காங்க. இந்த வீட்டுக்கு பக்கத்தில் சதுரடி என்ன ரேட்டு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 ரூபா வரைக்கும் போகுது. GTN காலேஜை ஒட்டி பார்த்தீங்க அப்படின்னாலே அந்த ப்ரைஸ் தான் போய்கிட்டு இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பார்க்கும்போது 2100 ரூபா வரைக்கும் கோட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது அவரேஜாக கால்குலேட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் மூலிமா வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 3 லட்ச ரூபாயிலிருந்து 4 லட்ச ரூபா குறைச்சி பேசி தான் உங்களுக்கு நாங்கள் வாங்கி தருவோம். விருப்பப்பட்டவங்க தாராளமாக நம்ம சேனலுக்கு கால் பண்ணலாம். இது வரைக்கும் எங்களுடைய வீடியோவை பார்த்த அனைத்து வியூவர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றி. இது உங்கள் ட்ரீம் வேர்ல்டு சேனல். நன்றி, வணக்கம்.